Hi friends, welcome back to Madhikom. நாம் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம சாய்பாபா கோவில் போன அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் உங்க கூட வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பிக்சர் எல்லாமே வந்து நான் ரெகுலரா போகக்கூடிய சாய்பாபா கோவில்ல முக்கியமான டேஸ்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை தாண்டி நான் கன்சீவ் இருக்கும் போது வந்து ஆல்ரெடி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆனால் அதுக்கான டைம் பாபா வந்து நம்மளை அந்த கோவிலுக்கு கூப்பிடணும்னு நினச்சாதான் நம்ம போக முடியும். ஸோ அதுக்கான டைம் வந்து நான் கன்சீவ் ஆகியிருந்தப்ப டெலிவரிக்கு 9 நாளைக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் மண்டே டெலிவரினா அதுக்கு மொதல் வீக் சண்டே அன்னைக்கு தான் போக கிடச்சிச்சு. அன்னைக்கு தான் என்னை பாபா வந்து வர சொல்லியிருந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை. ஸோ இந்த கோவில் சாய்பாபா கோவில் வந்து சமயபுரம் டோல்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து போர்டு கட் அவுட் எல்லாமே வச்சுருப்பாங்க. தென் ஷீரடி சாய்பாபான்னு சொல்லிட்டு நேம் வந்து போர்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஆர்ச்லேயும் வந்து பெரிய ஆர்ச்சாகவே வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தாவே தெரியும். இந்த ஊரோட பேர் வந்து அக்கரைப்பட்டி. இந்த ஊருக்கு வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட டவுன் பஸ் இருக்குது. ஆனால் டைமிங் எதுவும் தெரியல. நாங்கள் வந்து 2 வீலரில் போயிட்டு வந்தோம். ஸோ என்னோட டெலிவரிக்கு கரெக்டாக 9 days முன்னாடி நான் இங்கே கோவிலுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸில் காட்டின கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்தே திருச்சி கோவிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ எனக்கு ஒரு ஹோப் வந்து டெலிவரிக்கு முன்னாடி போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி போயிட்டு வந்தேன். டெலிவரி ஆனதுக்கப்புறமும் கோவிலுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கோயிலோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். முன்னாடியே கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். 10 ரூபான்னு நினைக்கிறேன் 2 வீலருக்கு. கார் பார்க்கிங்க்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி கடையெல்லாம் இருக்கும். உள்ளே நுழைஞ்சோன்னே இப்போ காட்டிக்கிட்டு இருக்க இதுக்குள்ளார தான் வந்து கோவில் இருக்கும். சாய்பாபாவோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா ஸ்ரீ ஷாவடின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இருக்கும். நம்ம வந்து உள்ளே போயிட்டு வழிபட்டுட்டு வந்துக்கலாம். அதுலேருந்து நம்ம வந்து துவாரமைக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதுலேருந்து டைரெக்டாக துவாரமைக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து தேங்காய் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை வாங்கி அங்கே பிரசாதமாக இது பண்ணிட்டு வரலாம். துளசி மாடம் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அன்னதானம் அந்த அரிசியோட ஒரு சாக்கு ஃபுல்லாக வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. துவாரமை வந்து கொஞ்சம் பெரிய ரூம் மாதிரி இருக்கும். ஸோ பெரிய அளவில் இருக்கும். ஆனால் உள்ளே நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வந்து நிறைய இடத்துல கேமராலாம் வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருந்தனால அந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ துவாரமை முடிஞ்சு வெளியே வந்தோடனே பாபாவோட ஊதி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பாபாவோட கோவில் வந்து இருக்கும். ஃபுல்லாகவே மார்பிள்ஸ் தான் இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக்ல. அதே நேரம் மத்தியானம் வெயில் நேரத்தில் நல்லா கொதிக்கும். அதுக்காக வந்து சாக்கு போட்டு ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இதில் காட்டுற படி வழியாக தான் நம்ம போனோம் அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சாய்பாபா இருப்பார். கீழே வந்து சிவன் இருப்பாங்க. சிவனோட அந்த லிங்கத்தில் வந்து சாய்பாபாவோட முகம் வந்து அப்படியே அச்சு மாதிரி விழும். ஸோ அது மாதிரி வந்து கீழே இருக்கக்கூடியது இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த கோவிலில் எனக்கு தோணுச்சுன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா மறுபடியும் கீழே சைடில் வர அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும்தான் வெளியே வர முடியும். வேறு எங்கேயுமே கட் ஆஃப் ஆக முடியாது. சப்போஸ் நம்ம போயிட்டு திடீர்னு வெளியே வரணும்னா ஒன்றும் ஃப்ரண்ட் வெளியே வரணும், இல்லைன்னா ஃபுல்லாக மறுபடியும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே பாபாவை மட்டும் பார்த்துட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி கிடையாது. அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிரில் அந்த ரோல் கம்பி போட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி மேலே ஸ்டார்ட் பண்ணால் பாபாவில் இருந்து சைடில் இருக்க பிள்ளையார் இது மாதிரி எல்லாத்தையும் வழிபட்டுட்டு கீழே போய் கீழ் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சிவனையும் வழிபட்டுட்டு வெளியே வந்து மறுபடியும் மேலே போகணும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் சைடு இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் 10:30 போல் போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆரத்தி பார்க்கலான்னு போனப்போ ஆரத்தி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது அதே பாதை வழியாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்து கன்சீவ் இருந்திருந்தேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இது முன்ன பின்ன போனதில்லை இந்த கோவிலுக்கு. அதனால் வந்து 2 டைம் இந்த கோவிலை வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்தோம்.
அதிக ஸ்டெப்ஸ் கிடையாது, ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். கரெக்டாக 12 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30க்கெலாம் முடிச்சுட்டு அன்னதானம் வந்து பேக் சைடு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. ஸோ இதுதான் ஒரிஜினல் பாபாவோட ஸ்டாச்சு. ஸோ இதை நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கீழ் ஃப்ளோரில் நான் சொன்ன மாதிரி இது வந்து சிவன் இருக்கக்கூடிய இடம். சிவனோட முகத்தில், அந்த லிங்கத்தோட முகத்தில் வந்து இப்போ இந்த காட்டிக்கிட்டு இருக்க ஒயிட் கலர் சாய்பாபாவோட ஃபேஸ் வந்து அப்படியே பிரதிபலிக்கும். அது மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து அமைதியாக இருக்கும். நம்ம போயிட்டு தியானம் மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் வியூவில் வந்து சாய்பாபாவோட கோவில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் ஃபோட்டோஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பேக் சைடு ஸ்ரீ சாய்நாதா அந்த டெம்பிள் வந்து இருந்துச்சு. நம்ம கடைசியாக இங்கே வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வழி வந்து அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கீழே வந்துட்டு இதை கும்பிட்டுட்டு வெளியே வரதுனாலும் வரலாம், இல்லை அப்படின்னா பேக் சைடு வந்து அன்னதானத்துக்கு வந்து நம்ம போகலாம். சைடில் வந்து அதே மாதிரி வந்து நந்தியோட ஸ்டாச்சு இருக்கும், நம்ம போய் கும்பிட்டுக்கலாம். இது வந்து மாடியில் இருந்தது. பிக்சர் வந்து அழகாக இருந்துச்சு, அதனால் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஸ்ரீ சாய்நாதா அந்த டெம்பிள்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடைங்க நிறைய. ஸோ நாங்கள் அன்னதானத்துலேயும் போய் சாப்பிட்டோம். அன்னைக்கு வந்து சண்டே சாம்பார், உருளைக்கிழங்கு பால் கறி, ரசம், இது 3 வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து டொனேஷனுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத வந்து வாங்கி கொடுத்துட்டு வரலாம், அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து நான் டெலிவரிக்கு 9 டேஸ்க்கு முன்னாடி போய் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எனக்கு பாபா கோவிலுக்கு போனதுலேருந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.